சுவாதியை கொன்ற கொலையாளி ராம்குமாரை சென்னை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நெல்லை மாவட்ட குற்றவியல் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் கடந்த 24ஆம் தேதி இன்போசிஸ் நிறுவன ஊழியர் சுவாதியை மர்ம நபர் கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு தப்பினார். தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த கொலை வழக்கில் நெல்லை மாவட்டம் செங்கோட்டை மீனாட்சிபுரம் பகுதியைச் சேர்ந்த ராம்குமார் தான் கொலையாளி என்பதை போலீசார் கண்டுபிடித்தனர். ராம்குமாரை கைது செய்ய போலீசார் சென்றபோது அவர் தனது கழுத்தை அறுத்து தற்கொலைக்கு முயன்றார். உடனடியாக அவரை மீட்ட போலீசார் நெல்லை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு ராம்குமாருக்கு ஆபரேஷன் செய்யப்பட்டது. மயக்கம் தெளிந்த நிலையில் போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்த அவர் சுவாதியை கொலை செய்ததாக ஒப்புக்கொண்டார். தன் தோற்றத்தை குறித்தும் தன் குடும்பத்தை பற்றியும் இழிவாக பேசிய சுவாதியை கொன்றதாக போலீசிடம் வாக்குமூலம் அளித்தார். ஞாயிறன்று நெல்லை அரசு மருத்துவமனைக்கு நேரில் சென்ற மாவட்ட குற்றவியல் நீதிபதி ராமதாஸ் கொலையாளி ராம்குமாரிடம் விசாரணை நடத்தி வாக்குமூலம் பெற்றார். அதையடுத்து ராம்குமாரை சென்னை எழும்பூர் 14வது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நீதிபதி ராமதாஸ் உத்தரவு பிறப்பித்தார். இதனால் ஞாயிறு இரவே ராம்குமாரை போலீசார் அழைத்து வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.